அன்புள்ள சிம்மராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்மராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு சந்திர பகவான் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சிம்மராசியில் கேது, 7இல் ராகு, அஷ்டமத்தில் சனி, 9இல் செவ்வாய், 10இல் சூரியன். திங்கட்கிழமை முதல் அவர் லாபஸ்தானம் வர இருக்கிறார். புதனும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். விரை ராசியில் குருவும் சுக்கிரனும் தங்களுக்கு இணைந்து இருக்கிறார்கள். ராசியாதிபதி சூரியன் திங்கட்கிழமை முதல் தங்களுக்கு லாபஸ்தானம் வருவதால் அவரை மிதமான வளர்ச்சி உண்டு. நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவீர்கள். உடலில் ஏற்பட்ட சிறு சிறு நோய்கள் அனைத்தும் விலகலாம். தந்தையாரின் ஆதரவு தங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அடுத்து புதனுடன் சூரியன் இணைவதால் புத ஆதித்ய யோகம். மேல் படிப்பு படிக்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக படிக்கலாம். சிலர் மேல் படிப்புக்காக அயல் மாநிலங்கள், அயல் நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. அடுத்து லாபஸ்தானத்தில் புதன் இருப்பதால் வக்கீல், ஆசிரியர் தொழில், ஜோதிடர்கள் போன்றவருக்கு நல்ல பண வருமானங்கள் அனைத்தும் உண்டு. 7இல் ராகு, 8இல் சனி இருப்பதால் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது ஒற்றுமை குறையலாம், உடல்நலக் குறைவு உண்டாகலாம். சிம்மராசி பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. வாரம் ஒரு முறை மௌன விரதம் கடைபிடித்தல் வேண்டும். பண வரவில் ஏற்ற இறக்கமான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். சிக்கனமான செலவுகளை செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். யாரிடமும் பகைமை பாராட்டுவது கூடாது. மாணவியர்கள் நன்றாக படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ராசிநாதன் சூரியன் பலம் பெற்றிருக்கிறார். திக் பலம் பெற்று 10வது ராசியிலும் வாரத்தின் மத்தியில் 11வது ராசியிலும் பிரவேசிக்கும் சூரியன் வெற்றி தருவார். புதனும் ஆட்சி, தன குடும்ப அதிபதி ஆட்சி பெற்று சூரியனுடன் இணைந்திருப்பது அற்புதமான அமைப்பு. தற்காலிக வேலை நிரந்தரமாகும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் பொருளாதார ஏற்றம் ஓரளவு உண்டு. வீடு கட்டும் பணி நின்று போயிருந்தால் தற்போது தொடரலாம். ஆனால் மூத்த சகோதரர்களிடம் பேசும்போது மனஸ்தாபம் உண்டாகும். பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அஷ்டம செவ்வாயும் 7ஆம் இடத்து ராகுவும் தங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம். கவனம் தேவை. கேதுவும் தங்களுடைய மனதை குழப்புவார். தவிர்க்க முடியாத தாமதங்களும் தடைகளும் சோம்பலும் அதிகரிக்கும். கேது ராசிக்குள் இருப்பதால் அலைச்சல், மீன், மனசங்கடங்கள் அனைத்தும் உண்டாகும். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகும்.